ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் பக்தி முயற்சிகளில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுவது நாம் பங்கு பெறுகின்ற சிலுவை பாதை. சிலுவை பாதை அன்பின் பாதை, தியாகத்தின் பாதை, சீடர்களின் வாழ்க்கை பாதை. நம்முடைய இந்த அருள் பொங்குகின்ற மாதா கோயிலில் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க இருக்கிறோம். வழக்கமாக நான் அமைப்பது போல ஆண்டவர் இயேசுவே நமக்கு இந்த சிலுவை பாதையினோடே பேசுகின்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு உள்ளம் தொடப்பட்டு இன்னும் நல்ல சீடர்களாக, நல்ல மனிதர்களாக நாம் வாழ ஆற்றல் பெறுவோமாக. ஒவ்வொரு சிலுவை பாதையின் தொடக்கத்திலும் திருப்பலியில் நாம் செய்வது போல நம்முடைய குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இப்போது இறைவனுக்கு எதிராகவும் நம் சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் நாம் புரிந்த அத்தனை குற்றங்குறைகளுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். பல்லவியை நீங்கள் பாடுங்கள். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். மீண்டும் மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். அன்பான தேவன் வழி மறந்தோம், அன்றாட வாழ்வில் பாவங்கள் புரிந்தோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். அருளின் கடலே உம்மையே மறந்தோம், ஆயிரம் பிழைகள் உளமாற புரிந்தோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். ஈடில்லா உமது பாடுகள் மறந்தோம், இயன்ற வரையில் கேடுகள் புரிந்தோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். அருளாட்சி அளிக்கும் நின் அழைப்பினை மறந்தோம், நரகினை பெறத்தரும் கொடுமைகள் புரிந்தோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். பரிசுத்தரே இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே.
முதல் நிலை, இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. நீதிமானாகிய நான் பாவிகளால் தீர்ப்பிடப்படுகின்றேன். என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களில் யார் நிரூபிக்க முடியும் என்று நான் சவால் விட்டபோது சும்மா இருந்தவர்கள் இப்போது பொய் குற்றம் சுமத்துகின்றார்கள். தந்தையாகிய தேவனை நிந்தனை செய்தேனா? அவருக்கு பிரியமானதையே செய்து அவருடைய அன்பார்ந்த மகனாக நான் வாழ்ந்ததுதானே உண்மை. மக்கள் சீரழிய நான் காரணமாயிருந்தேனா? ஆயனில்லாத ஆடுகள் போல இருந்த அவர்கள் மீது மனமிறங்கி அவர்களுக்கு போதித்து சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றதுதானே உண்மை. பிலாத்துவோ தனது பதவியை காப்பாற்றிக் கொள்கிறார். உலகை காப்பாற்ற வந்த என்னை உதறி தள்ளுகிறார். என்னிடம் குற்றம் எதுவும் இல்லை என்று சொல்லி என்ன பயன்? பொறாமையால் தான் என்னை அவனிடம் கையளித்தார்கள் என்று உணர்ந்து என்ன பயன்? அந்த நீதிமானின் காரியத்தில் தலையிட வேண்டாம் என்று அவன் மனைவி எச்சரித்தார். தலையிடாமல் இருப்பது போல கை கழுவிவிட்டால் போதுமா? தலையிட்டு நேர்மையாளர்களை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பில் உள்ளவர்களுடைய கடமை இல்லையா? ஓசானா பாடிய கூட்டம் ஒழிக ஒழிக என்று கோஷமிடுகிறது. இன்னும் ஒரு பெரிய கூட்டம் மௌனம் காக்கின்றது. நீதி மறுக்கப்படும் போது, உண்மை சாகடிக்கப்படும் போது வீறு கொண்டு எழுந்து செயல்பட்டால்தான் நீ உண்மையான சீடர். இந்த நேரங்களில் எல்லாம் வசதியாக மௌனம் காக்காதே. ஆதரவற்றோருக்காக பரிந்து பேசு. அப்போதுதான் நீ என்னுடைய உண்மையான சீடர் என்பதை மறவாதே. இறைவனது இரக்கத்தால் அமைதியில் சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றே. சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றே. கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றே. ஸ்தோத்திரமே பரிசுத்தரே இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இரண்டாவது நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது.
கள்வனை போல் என்னை பிடித்தார்கள், கசையால் அடித்தார்கள், மொழிமொழி சூட்டினார்கள். போதாதென்று சிலுவையையும் என் மேல் சுமத்துகின்றார்கள். வேறு வழியில்லாமல் தான் சிலுவை சுமக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா? யாரை தேடி வந்தீர்கள் என்று படை வீரர்களை கேட்டேன். நாசரேத்தூர் இயேசுவை என்று பதில் சொன்னார்கள். நான் தான் அவர் என்ற அச்சம் இல்லாமல் நான் கூறிய போது அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்களே. நான் நினைத்திருந்தால் தப்பி இருந்திருக்க கூடாதா? என் தந்தையை கேட்டிருந்தால் 12,000 படைப்பிரிவுகளை அனுப்பி என்னை காக்காமலா இருந்திருப்பார். என் உயிரை யாரும் என்னிடமிருந்து பறித்து விட முடியாது. நானாகவே அதை கையளிக்கிறேன். நல்ல ஆயன் நான். என் நாடுகளுக்காக மனமுவந்து என் உயிரையே கையளிக்கிறேன். அன்று மட்டுமன்று, இதோ உங்கள் மத்தியில் தொடர்ந்து சிலுவையை சுமக்கின்றேன் நான். ஊனமுற்ற அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கனிவோடு சுமந்து காக்கின்றாள். அவள் நான் தான். படுத்த படுக்கையாக கிடக்கும் பெற்றோரை பாசத்தோடு பராமரிக்கின்றார்களே, அவர்களெல்லாம் நான் தான். விதவையான தன் சகோதரியை அரவணைத்து அடைக்கலம் கொடுக்கின்றானே, அவன் நான் தான். இந்த சுமைகளை எல்லாம் உதறிவிட்டு ஓடிவிட நினைக்காமல் மகிழ்ச்சியோடு சுமக்கும் போதெல்லாம் நீ என்னைத்தான் பிரதிபலிக்கின்றாய். சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். பரிசுத்தரே, இறை மகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறை மகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இயேசு முதல் முறையில் தலையில் விடுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. கல்வாரியை நோக்கி கால்கெடுக்க நடந்து செல்லுகின்றேன். உண்ணவில்லை, உறங்கவில்லை, உடலில் சோர்வு, பாரம் தாங்காமல்
திமிர்வாதக்காரனை நடக்க சொன்னேன். ஆழ்கடலின் மீது நடக்க அன்பு சீடர் பேதுருவை பணித்தேன். ஆயினும் நானே காலிடறி கண்ணொளி மங்கி கீழே விழுகின்றேன். கடவுள் தன்மையில் விளங்கிய நான் மனிதருக்கு ஒப்பானேன். என்னையே வெறுமையாக்குகிறேன். அடிமையின் வடிவை ஏற்கிறேன். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தந்தையின் விருப்பத்துக்கு பணிகிறேன். என்னையே தாழ்த்தி கொள்ளுகிறேன். பாவமே அறியாத நான் பாவியை போல யோர்தானில திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றேன். செல்வச் செழிப்பில் இருந்தும் உனக்காக ஏழையானேன். சீடரின் பாதங்களை கழுவினேன். பணிவிடை பெற தேடாமல் பணிவிடை புரிந்தேன். நீ எப்படி இருக்கிறாய்? உன் கடவுளாகி ஆண்டவர் முன் தாட்சியோடு நடக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? செருக்குற்று வாழ்ந்தால் சிதறடிக்கப்படுவாய். பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உண்டு? ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளமே எனக்கு ஏற்புடைய பலி. இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள என்னிடமிருந்து இன்றையிலிருந்தாவது நீ கற்றுக்கொள்ள மாட்டாயா? சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். பரிசுத்தரே இறைமகனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே இறைமகனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நான்காவது நிலை, இயேசு வழியில் தன் தாயை சந்திக்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. நானும் என் தாயும் சந்திக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் பேசிக்கொண்டதாக எதுவுமே எழுதப்படவில்லை. நடந்ததையெல்லாம் என் தாய் பார்த்தார்கள். சிலுவையில் அலையும் சிலுவையில் அலையும் என்று இரக்கமில்லாமல் மக்கள் கோஷமிட்டது அவர் நெஞ்சத்தை பிளந்தது. இவன் வேண்டாம், பரபாஸ் தான் எங்களுக்கு வேண்டும்.
என்று என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த கொலைகாரனை அவர்கள் தேர்ந்து கொண்டது அவர் நெஞ்சை உலுக்கியது. முள்முடி சூட்டி என்னை பிரம்பால் அடித்த போது கூரிய இரும்பு குண்டுகள் நிறைந்த சாட்டையால் என் தோள்களை கிழித்த போது அவள் இதயமும் கிழிந்தது. மகனே, ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டாய்? ஆலயத்தில் அன்று கேட்ட அதே கேள்வியை என் தாய் கேட்காமல் கேட்கின்றார். அம்மா, நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டுள்ளேனே தெரியவில்லையா? 12 வயது பாலகனாய் அன்று அளித்த பதிலை நானும் சொல்லாமல் சொல்கின்றேன். அன்று என் தாய்க்கு நான் அளித்த பதில் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு புரிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, அத்தந்தையின் அலுவலில் இறுதி வரை ஈடுபட வேண்டும் மகனே, அதற்கு உறுதுணையாக நான் இருப்பேன் என்று சொல்லி என்னை பின்தொடர்கின்றார் அந்த வீரத்தாய், தியாகத்தாய். தாயும் மகனுமாக வாழ்ந்த எங்கள் வாழ்க்கை முறைதானே உங்கள் எல்லாருக்கும் பாடம். இந்த நவநாகரிக உலகத்துல நடப்பதுதான் என்ன? வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளுக்காகவே ஓடாய் தேய்ந்த பெற்றோர்கள் அதே பிள்ளைகளாலேயே கைவிடப்பட்டு தெருக்களிலே பிச்சை எடுப்பதை நாம் கண்கூடாய் காண்பதில்லையா? தங்கள் சுயநலத்துக்காக குழந்தையே வேண்டாம் என்பவர்களும் குழந்தைகளை தவறான விதத்தில் பயன்படுத்துகின்ற பெற்றோரும் உங்களிடையே இல்லையா? பெற்றோரை மதிக்கின்ற, காப்பாற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்கும்போது, பிள்ளைகளுக்காக தியாக வாழ்க்கையை வாழ்கின்ற பெற்றோராக நீங்கள் இருக்கும்போதுதான் நீங்கள் உண்மையாகவே என்னுடைய சீடர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். பரிசுத்தரே, இறை மகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறை மகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீரினை ஊராகிய சீமோனில் அவர் உதவி செய்கிறார். வாழ்த்து
படை வீரர்களுக்கு ஒரு பயம், நான் வழியிலேயே இறந்து விட்டால் இவன் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும் என்று விடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை. உம்மோடு சிறையிடப்படுவதற்கோ சாவதற்கும் கூட தயாராக இருக்கிறோம் என்று சூளுரைத்த என்னுடைய சீடர்கள் யாரும் அங்கே உடன் இருக்கவில்லை. எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். வயலிலிருந்து வேலை செய்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான் சீரேன் ஊரானாகிய சீமோன். அவனை கட்டாயப்படுத்தினார்கள் என் சிலுவையை சுமக்கும்படி. படை வீரர்கள் தாங்கியிருந்த ஈட்டியும் சாட்டையும் அவனை அச்சுறுத்தின. வேறு வழியின்றி உடன்பட்டான் சீமோன். தொடக்கத்தில் உடலால் மட்டும் சிலுவையை சுமந்தவன் என் அன்பை பொறுமையை உணர்ந்து உள்ளத்தாலும் சுமக்க ஆரம்பிக்கின்றார். ஏன் பின்னாளில் அந்த சீமோனுடைய பிள்ளைகள் அலெக்சாண்டர், ரூஃபஸ் இவர்கள் கூட என்னை ஏற்றுக்கொண்டார்களே. நான் எதிர்கொண்டு வந்திருந்தாலும் தான் சிலுவை சுமந்து உதவி செய்திருந்திருப்பேன் என்று நினைக்கின்றாயா? உடலிலும் உள்ளத்திலும் ஓயாமல் வேதனைப்படுகின்ற எத்தனையோ பேர் உன் அருகில் இல்லையா? அவர்களின் சுமையை குறைக்க கூடாதா? பள்ளிக்கூடத்திற்கு போகின்றாய், அலுவலகத்தில் தொழிற்சாலையில் வேலை செய்கின்றாய் என்பதற்காக வீட்டு வேலைகள் அத்தனையும் அந்த தாய் மட்டும்தான் சுமக்க வேண்டுமா? வேலையின்மையா தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் உள்ளமுடைந்து நிற்கின்றானே அந்த இளைஞன். அவனுக்கு ஏதாவது வழிகாட்டக்கூடாதா? உடல் நலமின்றி மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமாக அழைத்து கொண்டிருக்கிறாரு அந்த உறவினர். அவரை சந்தித்து நலம் விசாரிக்க கூடாதா? மனித நேயத்தோடு மற்றவர்களின் துன்பங்களை புரிந்து கொள்ளுகின்ற போது அவற்றை துடைக்க ஏதாவது நீ செய்யும் போதெல்லாம் நீ சீமோனை பின்பற்றுகிறாய். அப்போதுதான் நீ என்னுடைய உண்மையான சீடர் என்பதை மறவாதே. அமைதியில் இளைப்பாடுவார்களா? சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றே. சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றே. கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றே. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். கிறிஸ்துவே உம்மை
என் முகமெல்லாம் ரத்தம், வீதியின் தூசி எச்சில். எசாயா கூறியது போல என்னிடம் அழகோ அமைப்போ இல்லை, மனித சாயலே இல்லை எனும் அளவுக்கு நான் உருக்குலைந்து விட்டேன். சீமோனை போல சிலுவையை சுமக்கும் அளவுக்கு உடலிலே சக்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வெரோனிகாவின் உள்ளத்திலே சக்தி இருந்தது. கூட்டத்தை பொருட்படுத்தாமல் துணிந்து ஒரு துணியை கொண்டு வந்து என் முகத்தை துடைக்கிறார். அவருடைய அன்பு செயலை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அத்துணியில் என் முகத்தை நான் பதிக்கின்றேன். எத்தனையோ பேர் என்னை பார்த்தார்கள், ஆனால் வெரோனிகா மட்டும்தான் உற்று பார்த்தார். என் தேவையை உணர்ந்தார், என் துயரிலே பங்கு கொண்டார், என் வேதனையை தணித்தார். நீயும் தான் பார்க்கின்றாய், தேவையில் இருக்கின்ற உன்னுடைய சகோதர சகோதரிகளை நீ உற்று பார்க்கின்றாயா? அவர்களின் கண்ணீரை கண்டும் சும்மா இருக்கின்றாயா? ஏழை லாசர் தன் அருகிலேயே இருந்தும் அவனை கண்டுகொள்ளாதிருந்து எரிநரகத்துக்கு உள்ளான அந்த பணக்காரனுடைய நிலை உனக்கு வேண்டாம். விலகிச் சென்ற குருவாகவும் லேவியனாகவும் இல்லாமல் மனித நேயத்தோடு உதவி செய்து உயிர் பிச்சை இந்த நல்ல சமாரியனாக வாழத்தானே உன்னை அழைக்கிறேன். பசித்திருப்பவனும் தாகமாயிருப்பவனும் ஆடையின்றி இருப்பவனும் சிறையிலே இருப்பவனும் நோயிலே வாழுபவனும் நான் தான். இவர்களுக்கு நீ ஏதாவது செய்யும் போதெல்லாம் நீ எனக்குத்தான் செய்கின்றாய் என்பதை மறந்து விடாது. சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். பரிசுத்தரே இறை மகனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே இறை மகனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஏழாவது நிலை, இயேசு இரண்டாவது முறை தலையில் விழுகிறார். இதோ மீண்டும் மண்ணிலே புதைகின்றேன் நான். சிலுவையின் பழுவும்
சேவகர்களின் சாட்டை அடியும் என்னை வீழ்த்துகின்றன. எதற்கு இந்த வீண் தொல்லை? இந்த சிலுவை உமக்கு வேண்டாம் என்று சொன்ன என் சீடர் பேதுருவின் அறிவுரைப்படி சிலுவையை சுமக்காமலே இருந்திருக்கலாமே என்று நினைக்கின்றாயா? பல முறை சிலுவையின் கீழ் விழ நேரிடும் என்று தெரிந்தும் தான் நான் சிலுவையை சுமந்தேன். வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்கின்றேன், தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற. என் விடாமுயற்சியை நீயும் கண்டு பாவிக்க மாட்டாயா? நீயோ நன்றாக தொடங்குகிறாய், ஆனால் மிக மோசமாக முடிக்கின்றாயே. தொடக்கத்தில் இருந்த அன்பு இன்றைக்கும் உன் குடும்ப வாழ்விலும் சமய வாழ்விலும் இருக்கின்றதா? தட்பமாகவும் வெப்பமாகவும் இல்லாமல் வெதுவெதுப்பாகத்தானே உன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறாய். என் வார்த்தையை கேட்கும் போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாய், ஆனால் வேறற்றவனாய் சோதனை காலத்தில் நம்பிக்கையை இழந்து விடுகின்றாயே. வாழ்வின் கவலை, செல்வம், இன்பங்களால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாமலே மடிந்து போகின்றாயே. நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் என்னிடம்தானே உள்ளன என்று இன்றைக்காவது உணரப் போகின்றாயா? அல்லது உன் வார்த்தை படி நடப்பது கடினம் என்று முணுமுணுத்துக் கொண்டே வாழ்நாட்களை செலவிடப் போகின்றாயா? அன்பொழுக உன்னை கூர்ந்து நோக்குகின்றேன், என்னை பின்பற்ற மாட்டாயா? என்னோடு பங்கு பெற மாட்டாயா? என் முழுமையான சீடராக மாட்டாயா? சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். பரிசுத்தரே, இறை மகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறை மகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எட்டாவது நிலை. வழியில் தன்னை கண்டு அழும் எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் சொல்கிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. அழுபவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஆறுதல் அடைவீர்கள் என்று நான் போதித்தேன். என் வாழ்நாளில் நானும்
பல முறை அழுதிருக்கிறேன். என் நண்பர் லாசரின் கல்லறையில் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். மனம் மாற நான் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத எருசலேம் நகரத்தை பார்த்து நான் அழுதேன். இப்போது இறங்கத்தக்க என்னுடைய நிலையை பார்த்து எனக்காக கண்ணீர் வடிக்கின்றார்கள் எருசலேம் பெண்கள். அந்த நேரத்தில் கூட அந்த பெண்களில் பலர் எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்படும் போது கணவனை இழந்து விடுவார்களே, பிள்ளைகளை பறி கொடுப்பார்களே என்று அதைத்தான் நான் நினைத்து பார்க்கிறேன். என் வாழ்நாளில் பெண்கள் அதிகமாக என்னை பகைக்கவே இல்லை. ஆண்கள் தான் என்னை சொல்லொன்னா வேதனைக்கு ஆளாக்கினார்கள். என் பாதத்தடியில் அமர்ந்து என் வார்த்தையை கேட்ட பெத்தானியா ஒரு மார்த்தா, நீர் மெசியா என்று என்னில் நம்பிக்கையை வெளிப்படுத்திய அவருடைய சகோதரி மார்த்தா, 2 செப்பு காசுகளையும் கொடுத்து என்னால் பாராட்டப்பட்ட விதவை பெண், தன்னிடம் உள்ளதையெல்லாம் வைத்து பணிவிடை புரிந்து எனக்கு நல்லது செய்த மரிய மதலேனாள் மற்றும் பல பெண்கள், ஏதோ பிலாத்துவின் மனைவி கூட என்னுடைய காரியத்தில் தலையிட வேண்டாம் என்றுதானே தன் கணவரிடம் எச்சரித்தார். அம்மா, உன் விசுவாசம் பெரிது என்று என்னால் பாராட்டப்பட்ட கனானிய பெண், இவர்கள் எல்லாரையும் விட என் அன்பு தாய் மரியா எல்லாரும் நல்லது செய்தார். இன்றைக்கும் கூட கணவனால், சகோதரர்களால், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு எத்தனையோ பெண்கள் தொடர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் கண்ணீரை துடைக்க நீ ஏதாவது செய்ய மாட்டாயா? பெண்கள் இல்லாமல் சமூகம் இல்லை, திருச்சபை இல்லை, குடும்பம் இல்லை. பெண்மையை மதிக்கும் போதுதான், அவர்களின் துயர் துடைக்க நீ ஒவ்வொரு நாளும் பாடுபடும் போதுதான் நீ என்னுடைய உண்மையான சீடர் என்பதை மறவாதே. சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே.
9ஆம் நிலை. இயேசு 3வது முறை தரையில் விழுகிறார். முன்தினம் மாலை சிடர்களோடு உணவு உட்கொண்டே தூக்கமின்மை, வாதை, ஓயாமல் சோர்வு, மீண்டும் மண்ணோடு மண்ணாக தரையிலே நான். என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தம் வச்சிருக்கிறது. என்னோடு தங்கி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று என் சீடர்களை கேட்டேன். ஆனால் அவர்களோ 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க முடியாமல் தூங்கிவிட்டார்கள். இப்போது நான் கீழே விழுகின்றேன். நீ ஜெபிக்கவில்லை என்றால் நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களும் கீழே விழ நேரிடும் என்பதை மறந்துவிடாதே. நானோ விடியற் காலையில் கருக்கலாயிருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன். பகலெல்லாம் நற்செய்தி அறிவித்தேன். நோயாளிகளை குணப்படுத்தினேன், பேய்களை ஓட்டினேன். மாலை அனைத்தும் தனிமையானதோர் இடத்துக்கு சென்றேன், ஜெபித்தேன். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தேன். ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட என் சீடர்களுக்கு தாட்சியோடும் விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்க நான் கற்றுக் கொடுத்தேன். ஜெத்செமனி தோட்டத்திலே ஜெபித்தேன். கல்வாரி மலையில சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது ஜெபித்தேன். நீ ஜெபிக்கின்றாயா? வேலை வேலை என்று ஓயாமல் அலைகின்ற நீ வாழ்வதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமான என்னோடு நாள்தோறும் நேரம் செலவழிப்பதுண்டா? ஆறுதல் அளிக்கின்ற உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற வல்லமையுள்ள என் வார்த்தைகளை நாள்தோறும் வாசிப்பதுண்டா? திரைப்படங்களுக்கும் சீரியல்களுக்கும் நண்பரோடு பொழுதுபோக்குவதற்கும் சளைக்காமல் மொபைலில் பேசுவதற்கும் நேரம் செலவழிக்கின்ற நீ இறை வார்த்தைக்கும் திருப்பலிக்கும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கும் எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றாய்? ஜெபமின்றி ஜெயமில்லை. எல்லா சக்தியும் வல்லமையும் ஜெபத்திலிருந்து தான் புறப்படுகிறது என்பதை மறந்து விடாதே. அமைதியில் இளைப்பாறுவார்களா? சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றே. உம்மையே வெறுமையாக்கினீரே, அடிமையின் கோலம் எடுத்தீரே. உம்மையே வெறுமையாக்கினீரே, அடிமையின் கோலம் எடுத்தீரே. இயேசுவின் ஆடைகள் உரித்தெடுக்கப்படுகின்றன. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோமே. கல்வாரியை நெருங்க நெருங்க அடுக்கடுக்காக அவமானம், துன்பத்திற்கு மேல் துன்பம்,
உடலோடு இரத்த காயங்களோடு ஒட்டியிருந்த என் ஆடையை பலவந்தமாக உதைக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட வேண்டுமானால் ஒரு அடிமையாக வேண்டும். அடிமை ஒருவனுக்கு ஆடை ஒரு கேடா என்கின்றார்கள். மீண்டும் மழை திறந்த வெள்ளம் போல என் ரத்தம் ஊற்றெடுக்கிறது. கூனி குறுகி மரியாதையெல்லாம் இழந்து அங்கே நான் ஒரு காட்சி பொருளாக, நீயும் மதிக்கப்படவே விரும்புகிறாய். ஆனால் என்னை போல தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி சாத்தானின் சோதனைகளை வெற்றி கொண்டால்தான் உண்மையான மதிப்பு, மரியாதை என்பதை மறந்து விடாதே. உன்னிடம்தான் எத்தனை முகமூடிகள், பொன்னும் பொருளும், நீ வாழ்கின்ற வீடும், நீ பயன்படுத்துகின்ற வாகனமும் உன் மதிப்பை கூட்டுவதாக வீண் கனவு காணாதே. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக வாழ்ந்து கொண்டு இருக்காதே. போலியை தேடி தேடி ஓடி உன் வாழ்நாளை வீணாக்காதே. நான் மனிதர் பார்ப்பது போல பார்ப்பதில்லை. மனிதர் வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்கின்றனர். நானோ உள்ளத்தை ஊடுருவி காண்கிறேன். நாள்தோறும் ஜெபித்து என் வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்ந்து நல்லது செய்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் போதுதான் உனக்கு உண்மையான மதிப்பு என்பதை மறந்து விடாது. உலக பொருட்கள், சொத்துக்கள் நிரந்தரம் அல்ல. என் வார்த்தை தான் நிரந்தரம். என் மதிப்பீடுகள் தான் நிரந்தரம். என் அன்புதான் நிரந்தரம். இவைதான் உனக்கு உண்மையான மதிப்பளிக்கும் என்பதை நினைவில் கொள். சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றே. கொடிய வேதனை அடைந்தீரே, பாவி என்னை நினைத்தீரே. கொடிய வேதனை அடைந்தீரே, பாவி என்னை நினைத்தீரே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. 11வது நிலை. இயேசுவை ஆணைகள் கொண்டு அறைகின்றனர். தொட்டில் இல்லை நான் பிறக்கும் போது, போர்வை இல்லை நான் குளிரிலே வாடும்போது. ஆனால் சிலுவை படுக்கை எனக்காக விதிக்கப்பட்டு விட்டது. மரத்தில் ஆணி அறைந்திருக்கிறேன் என் தந்தை யோசேப்புடன். ஆனால் என் மீதே ஆணி அடிப்பார்கள் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. உலகின் ஒளி நான் என்றேன்.
உணரா குருடர்கள் ஈட்டியால் குத்துகின்றார்களா? நான் பாவம் எதுவும் செய்யவில்லை. என்னை எதிர்த்தோரை பழித்து பேசவில்லை. அனைத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறேன். உங்கள் பகைவர்களையும் மன்னியுங்கள் என்று நான் போதித்ததை வாழ்வாக்குகிறேன். இங்கே நீ மன்னிக்கின்றாயா? பொறுமையின்றி எரிச்சல் அடைந்து எத்தனையோ பேரின் நிம்மதியை கெடுத்தால் நீ என்னுடைய சீடரா? மட்டுமீறிய கோபத்தால் அனைவரையும் காயப்படுத்திக் கொண்டே இருந்தார். உண்மையாகவே நீ என்னில் நம்பிக்கை கொள்பவரா? பழிக்கு பழி வாங்குபவர்கள் என்னுடைய சீடராக இருக்க முடியாது. நீ மற்றவரை மனமாற மன்னிக்காத போது என் வானக தந்தையிடம் எப்படி மன்னிப்பு வேண்ட முடியும்? நானும் இன்றைக்கும் உன்னை மன்னித்துக் கொண்டே இருக்கிறேன். அதனால்தான் நீ இன்னும் உயிராக இருக்கிறாய். நீ மன்னிக்காவிட்டால் உன்னுடைய ஜெபம் கூட எதுவுமே கேட்கப்படாது என்பதை உணர மாட்டாயா? வானக தந்தையை தந்தையே என்று அழைக்கின்ற போது அந்த தந்தையினுடைய மற்ற பிள்ளைகளை நீ ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். இன்றைக்காவது யார் மீதெல்லாம் வருத்தம் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் மனமாற மன்னித்து அவர்களுக்கு நல்லது செய்ய முடிவு செய்ய மாட்டாயா? சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். உம்மையே வெறுமையாக்கினீரே, அடிமையின் கோலம் எடுத்தீரே. உம்மையே வெறுமையாக்கினீரே, அடிமையின் கோலம் எடுத்தீரே. உமது உயிரை தந்தீரே, அடிமை என்னை மீட்டீரே. உமது உயிரை தந்தீரே, அடிமை என்னை மீட்டீரே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். 12வது நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோமே. இதுவரை நான் சிலுவையை சுமந்து வந்தேன். இப்போது சிலுவையே என்னை சுமந்து நிற்கிறது. விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தேன். மண்ணில் உள்ளோர் வேண்டாம் என்று என்னை விண்ணுக்கே துரத்துகின்றார்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கி பலியாகின்றேன், பாலமாகின்றேன்.
இறுதி வரை என்னை பின்தொடர்ந்த அன்பு சீடர் யோவானை பார்க்கிறேன். இதோ உன் தாய் என்று சொல்லி என் தாயை உங்கள் அனைவருக்கும் தாயாக ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ உன் மகன் என்று சொல்லி உங்கள் எல்லாரையும் பிள்ளைகளாக என் தாயிடம் ஒப்படைக்கிறேன். என்னை யாரும் நிம்மதியாக சாக விடவில்லை. போவோர் வருவோர் எல்லாம் தலையை ஆட்டி, ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுபவனே, சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா, உலகையே காப்பாற்ற வந்தாயே, உன்னையே காப்பாற்றிக்கொள் என்றெல்லாம் கேலி பேசுகின்றார்கள். சந்தன மரம் தன்னை வெட்டுவோரையும் மனம் கமழச் செய்யுமாமே, அதே போல என் மீது சுடு சொற்களை வீசி அவர்களுக்காகவும் தந்தையிடம் மன்றாடுகின்றேன். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்கின்றேன். அந்த நேரத்தில் என்னோடு சிலுவையிலே அறையப்பட்டிருந்த கள்வன் ஒருவன் என்னை ஏளனம் செய்கின்றான். ஆனால் இன்னொருவன் எனக்காக பரிந்து பேசுகின்றான். இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் எல்லார் மீதும் ஏக்கமாயிருக்கிறேன் என்பதை காட்ட தாகமாயிருக்கிறது என்கிறேன். என் துன்பத்தை தாங்கவே முடியவில்லை. என் தந்தை கூட மௌனம் காப்பது போல இருக்கிறது. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்றேன். தந்தை எனக்கு கொடுத்த பணியை செய்து முடித்த உணர்வு எல்லாம் நிறைவேறிற்று என்கிறேன். கடைசியாக, தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உனக்காக, என் அன்பு தந்தைக்காக, அன்பிற்காக என் உயிரையே கையளிக்கிறேன். என் அன்பை பார்த்தோம், கல்வாரி காட்சியை கண்டும் நீ என்னை நேசிக்காமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் உம்மை நேசிக்காமல் இருப்பேனோ என்று சொல்லி புது வாழ்வு தொடங்க மாட்டாயா? வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினா, தேடி மீட்டிட பிதானும் பிததால் ஓடி வந்தேன் மானிடனா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. பரிசுத்தனார் பாவி உன்னை அழைக்கின்றேன் வா, உன் பாவம் யாவும் சுமக்கின்றேன் நான், பாதம் தன்னில் இளைப்பாரவா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சி கண்ட பின்னும்
அமைதியில் இளைப்பாறுவார்களாக. சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். உம்மையே வெறுமையாக்கினீரே, அடிமையின் கோலம் எடுத்தீரே. உம்மையே வெறுமையாக்கினீரே, அடிமையின் கோலம் எடுத்தீரே. உமது உயிரை தந்தீரே, அடிமை என்னை மீட்டீரே. உமது உயிரை தந்தீரே, அடிமை என்னை மீட்டீரே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். 13ஆம் நிலை. இயேசுவின் உயிரற்ற உடல் தாய் மரியாளின் மடியில் கிடத்தப்படுகிறது. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. நயின் நகரத்து விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் வடித்த போது அவருடைய கண்ணீர் கண்டு நானும் கலங்கினேன். தன் ஒரே மகனாகிய என்னை பலி கொடுத்து துயருகின்ற என் தாயின் கண்ணீர் கண்டும் உன் உள்ளம் உருகவில்லையா? தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமா? இவ்வழியாய் நடந்து செல்வோரே, எனக்கு வந்துற்ற துயரம் போல வேறெந்த துயரமும் உண்டோ என்று கதறுகின்றாரே, உனக்கு புரியவில்லையா? பெத்லகேமில் குழந்தையாய் பிறந்தபோது என் கண்கள் முதலாக பார்த்தது என் அன்பு தாயைத்தான். இதோ கல்வாரியில் என் உயிரை கையளிக்கும் முன் கடைசியாக நான் பார்ப்பதும் என் தாயைத்தான். 12 வயது பாலகனாய் பாஸ்கா விழா கொண்டாட எருசலேமுக்கு சென்றேன். இப்போது என்னுடைய கடைசி பாஸ்கா. நானே பரிபொருளாக இருப்பேன் என்று என் தாய் நினைத்தும் பார்க்கவில்லை. எத்தனை நினைவுகள் அவர் நெஞ்சிலே அலைமோதுகின்றன. உம் வயிற்றிலிருந்து கடவுளுடைய மகன் பிறப்பார் என்று கபிரியேல் தூதர் சொன்னாரே, அந்த நினைவு. இடையர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட செய்தியை பற்றி சொன்னார்களே, அந்த வியப்பு. ஏரோதின் கொலை வாழிடமிருந்து என்னை தப்புவிக்க எகிப்துக்கு தூக்கிச் சென்றார், அந்த நினைவு. கானா ஊரில் தண்ணீரை நாம் திராட்சை ரசம் ஆக்கிய போது சிலிர்த்து போய்விட்டார், அந்த நினைவு. நான் உண்ணவில்லை உறங்கவில்லை என்று மக்கள் பேசிக்கொண்ட போது அக்கறையோடு என்னை தேடி வந்தாரே, அந்த நினைவு. இவை எல்லாவற்றை விட ஓங்கி இருக்கிற நினைவு, நீ மனம் மாற வேண்டுமே என்பதுதானே. இன்றைக்கும் கூட தன்னுடைய காட்சிகளில் எல்லாம் ஜெபியுங்கள், மனம் மாறுங்கள், நல்லது செய்யுங்கள் என்றுதானே
என் தாய் அறைகூவல் விடுக்கின்றார். என் தாயின் குரலுக்கு செவி கொடுத்து என் வார்த்தைப்படி நீ வாழும்போதுதான் நீ அவனுக்கு ஆறுதல் அளிக்க முடியும், அவனுடைய பிள்ளையாக முடியும், என்னுடைய சகோதர சகோதரியாக முடியும் என்பதை மறந்துவிடாதே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன், கண்ணீர் சிந்தி உம்பாதமே என் முகம் பதிக்கின்றேன். சிலுவையில் அறையுண்ட ஏசையா முகம் பார்க்கின்றேன், கண்ணீர் சிந்தி பாதமே என் முகம் பதிக்கின்றேன். பரிசுத்தரே இறை மகனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பதினான்காம் நாளிலே இயேசுவின் உயிரற்ற உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. தனிமையாய் துன்புற்றேன், உயிர் நிறைந்த என்னுடைய உடலும் ஒரு விதத்தில் கேட்பாரற்று கிடக்கின்றது. அநியாயமாக கொலை செய்யப்பட்ட என்னுடைய உறவினர் திருமுழுக்கு யோவானின் உடலை அடக்கம் செய்ய அவருடைய சீடர்கள் விரைந்து சென்றார்கள். அந்த தைரியம் கூட என்னுடைய சீடர்களுக்கு இல்லாமல் போனது வேதனை அளிக்கின்றது. இறுதியாக அரிமத்தையா ஒரு சூசை, இரவிலே என்னை பார்க்க வந்த நிக்கோதேமும், ஒரு சில அன்பான பெண்கள், இவர்கள்தான் அவசரமாக என்னுடைய உடலை கல்லறையிலே அடக்கம் செய்கின்றார்கள். என்னுடைய உடலை கல்லறையிலே புதைத்தாலும் என்னை தீர்த்து கட்டிவிட்டோம் என்று நினைத்தவர்களின் கனவு பலிக்காது. நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பால், போதனையால், மதிப்பீடுகளால், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியதால் இன்னும் 2000 ஆண்டளவாக மக்கள் மனத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் ஒரு நாள் இறப்பாய். எப்போது சாவு வரும் என்று தெரியாது. இறந்தாலும் மற்றவர்களால் மறக்கப்பட முடியாத அளவுக்கு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள மாட்டாயா? இன்றைக்கும் கூட எத்தனையோ நல்லோரின் சாவு அவர்களை சவப்பெட்டியோடு அடக்கி வைத்து விடவில்லை. மாசில்லா குழந்தைகள், திருத்தூதர்கள், எத்தனையோ வேத சாட்சிகள், மக்களுக்கு நல்லது செய்த எத்தனையோ பேர் இன்னும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இறந்தாலும் நிலையாக வாழ்கின்ற அளவுக்கு
என் கட்டளைகளுக்கு பணிந்து என்னை நம்பியிருந்து ஒவ்வொரு நாளும் நல்லது செய்து நீ வாழும்போதுதான் நிலையாக நீயும் வாழ்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருடைய நம்பிக்கை உணர்வை இந்த நேரத்தில் ஆண்டவர் பார்க்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய உயிரை கையளித்த போது ஆலயத்தின் திரை மேலிருந்து இரண்டாக கிழிந்ததாம். இன்றைக்கு கிழிய வேண்டியது நம்முடைய சுயநலத்திரைகள். அன்பு செய்ய, நல்லது செய்ய, மன்னிக்க நாம் எல்லாரும் நம்மையே, நம்முடைய இதயங்களையே கிழித்துக் கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் உள்ளம் தொடப்பட வேண்டும். அன்றைக்கு பாறைகள் சுக்கு நூறாக பிளந்ததாம். கல்லான நம் நெஞ்சம் பிளக்க வேண்டும். அன்பு, ஆண்டவருடைய அருள் பொங்கி பெருக வேண்டும். ஒவ்வொரு சிலுவை பாதையும் நிறைவ மனமாற்ற பாதை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பாதை, அதன் வழியிலே நடக்கின்ற பாதை என்பதை உணர்ந்து புது வாழ்வு தொடங்க ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் அழைக்கின்றார். சிலுவை பாதையின் நிறைவில் நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய கருத்துக்களுக்காக வேண்டி இந்த சிலுவை பாதையை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய பாவத்துக்கான தண்டனை குறைகிறது என்று திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இப்போது எல்லாரும் சேர்ந்து நம்முடைய இந்த சிலுவை பாதையை ஒப்புக் கொடுத்து திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம்.